உடல் பருமன் பிரச்சனை உள்ளவங்க ரன்னிங் பண்ணலாமா? ரன்னிங் பண்ணலாம்னு நினைக்கிற நிறைய பேரோட மனசுல இந்த கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கான முழு விளக்கத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வித்வுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நான் 5 அடி உயரம் இருக்கேன், 88 கிலோ இருக்கேன், நான் ரன்னிங் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம ஒபிசிட்டி அப்படின்னா என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம பாடி ஹைட்டுக்கும் நம்ம பாடி வெயிட்டுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு. அந்த ரேஷியோக்கு பேர் BMI அப்படின்னு சொல்லுவாங்க, பாடி மாஸ் இண்டெக்ஸ். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் ஸ்கேல்ல 18லேருந்து 25க்குள்ள நம்மளுடைய வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான வெயிட்ல இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். 25க்கு மேலே போகும்போது நம்ம ஓவர் வெயிட் கேட்டகரியில் இருக்கும். அதுவே நம்ம 30க்கு மேலே போனோம் அப்படின்னா நம்ம ஒபீஸ் கேட்டகரியில் வந்துடுறோம். ஒபீஸ் அப்படின்னா உடல் பருமன், அதாவது அளவுக்கு மீறி உடலோட எடை ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆன்லைன்ல நிறைய BMI கால்குலேட்டர்ஸ் இருக்கு. அதுல உங்களுடைய ஹைட்டையும் வெயிட்டையும் போட்டீங்கன்னா உங்களுடைய BMI வேல்யூ என்ன அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் உங்களுடைய BMI வேல்யூ 30க்கு மேலே இருக்கு அப்படின்னா நீங்க ஒபீஸ் கேட்டகரியில் இருக்கீங்க. ஸோ நீங்க கண்டிப்பா வெயிட்டை குறைச்சே ஆகணும். அப்படி நீங்க வெயிட்டை குறைக்கலன்னா உங்களுக்கு மூட்டு வலி பிரச்சனையிலிருந்து, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்ல இருந்து இன்னும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க உடம்ப குறைச்சே ஆகணும். ஆனால் அதுக்கு ரன்னிங் ஒரு சூட்டபிளான மெத்தடா அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரன்னிங்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஹை இம்பேக்ட் ஒர்க் அவுட். ஏன்னா வாக்கிங்க்கும் ரன்னிங்க்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம வாக்கிங் பண்ணும்போது நம்மளுடைய உடல் எடை மொத்தமாக நம்மளுடைய 2 காலுக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஏன்னா வாக்கிங் பண்ணும்போது நம்மளுடைய 2 காலுமே தரையில் பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ரன்னிங்கில் அப்படி கிடையாது. ரன்னிங்கில் நம்மளுடைய ஒரு கால் தரையில் இருக்கும்போது இன்னொரு கால் ஏரில் இருக்கும். சில நேரங்களில் நம்மளுடைய 2 காலுமே ஏரில் இருக்கும். 2 காலும் ஏரில் இருந்து நம்ம காலை தரையில் ஊண்டும்போது நம்ம மொத்த உடல் எடையோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாயின்ஸ்க்கு, நம்ம முட்டிக்கு, நம்ம ஆங்கிள்ஸ்க்கு தான் போகும். ஸோ நம்ம நார்மலாக நம்ம 80 கிலோ இருக்கோம் அப்படின்னா நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம ஜாயின்ஸுக்கு வரக்கூடிய ப்ரெஷர் ஒரு 250லேருந்து 300 கிலோ வரைக்கும் ஜாஸ்தி ஆகும். ஸோ ஒபீஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க ரன்னிங் பண்ணுறது அட்வைசபிளே கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னா, ரன்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி வேலை செய்கிற ஆல்டர்னேட் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, லோ இம்பாக்ட் ஒர்க் அவுட்ஸ் அல்லது இம்பாக்ட் ஃப்ரீ ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி ஒர்க் அவுட்ஸ் பண்ணி தன்னுடைய உடல் எடையை குறைச்சிட்டு அப்புறமா அவங்க ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். லோ இம்பாக்ட் ஒர்க் அவுட்னு பார்க்கும்போது சைக்கிளிங். ஏன்னா சைக்கிளிங் பண்ணும்போது நம்மளுடைய மேக்ஸிமம் பாடி வெயிட் நம்ம சீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ நம்ம ஜாயின்ஸுக்கு வரக்கூடிய இம்பாக்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்விம்மிங்கும் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்விம்மிங் பண்ணும்போது முழுக்க நம்மளுடைய பாடி வெயிட் தண்ணியில் இருக்கிறதுனால நம்ம ஜாயின்ஸுக்கு எந்த இம்பாக்ட்டுமே வராது. அதே மாதிரி அது ஒரு ஹை ஏரோபிக் ஒர்க் அவுட் அப்படிங்கிறதுனால நம்மளோட பாடி வெயிட் சீக்கிரமாகவே கம்மியாகும். ப்ளஸ் வாக்கிங், எலிப்டிக்கல் ட்ரைனிங், இந்த மாதிரி ஹை ஏரோபிக் ஒர்க் அவுட்ஸை கொஞ்ச நாள் பண்ணி உங்களுடைய BMI 25க்கு கீழே வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படியே நீங்கள் ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் பிரிஸ்க் வாக்கிங் பண்ணி அப்புறமா ஜாகிங் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் வாக்கிங் அல்லது ஜாகிங் பண்ணும்போது நல்ல ஹை குவாலிட்டி ரன் ஸ்பெசிஃபிக் ஷூஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்கள் ஜாயின்ஸ்க்கு வரக்கூடிய லோடை அது டிராஸ்டிக்கலாக கம்மி பண்ணும். அதனால ஜாயிண்ட் பெயின் வர்றதுலேருந்து அது உங்களை பாதுகாக்கும். இப்படி கிராஜுவலாக மற்ற ஒர்க் அவுட்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய ரன்னிங் இன்டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சி. நம்ம ஒரு வாரம் ஒரு மாதம் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அதனால நமக்கு எந்த பலனுமே கிடைக்காது. என்னடா இவ்வளோ நாள் பண்ணி எனக்கு எந்த ரிசல்ட்டுமே தெரியல அப்படின்னு ஃபெடப் ஆயிடாமல் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. எந்த ஒரு ஆக்டிவிட்டியாக இருந்தாலும் அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணும்போது தான் உங்களுக்கு அதோடைய ரிசல்ட்ஸ் தெரிய வரும். ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ. அதில் என்றைக்குமே ஃபோக்கஸ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் இவ்வளோ வருஷம் ஒர்க் அவுட் பண்ணாமல் புதுசாக ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் பாடியில் சில ரியாக்ஷன்ஸ் வரும். சில இடங்களில் பெயின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படிப்பட்ட பெயின்ஸ் ஒரு 2-3 நாளில் க்யூர் ஆகலை அப்படின்னா நீங்கள் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலை கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். ஹோப் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபிட்னஸ் ஜர்னி. பாய்.